பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா. சரிங்களா? பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா அப்ரிவேஷன் கேட்பாங்க. இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடானது அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். லைஃப் இன்சூரன்ஸ் உயிர் காப்பீட்டு திட்டம். லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரிங்களா? உயிர் காப்பீட்டு திட்டம். இயற்கையான முறையில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு 2 லட்சம் கிடைக்கும். 2 lakh. சரிங்களா? 2 லட்சம் தானே அப்படின்னா ஆமாம். இப்போ அவரோட இன்கமை தான் அந்த ஃபேமிலி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு வைங்களே. திடீர்னு அவர் இறந்துட்டார், உயிரே போயிடுச்சு, இந்த 2 லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் அவரோட இன்கமை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபேமிலிக்கு திடீர்னு அவர் இல்லைன்னும் போது அந்த அமௌண்ட் கொஞ்சம் அந்த இழப்பை சரி செய்யறதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும்ல. அதனால் இதில் ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்குதா இல்லையா? பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா. இதில் எப்படி ஜாயின் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு போனோம். பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த பேரை மட்டும் சொன்னால் ஃபார்ம் தருவாங்க, ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எதுவும் செலுத்தணுமா? எஸ். ஆட்டோ டெபிட்னு சொல்லி வருஷத்துக்கு 436 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பிரிச்சுப்பாங்க. இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினாக கேட்பாங்க. இது நமக்குமே தேவை, எக்ஸாமுக்கு கேட்குறாங்க அப்படின்றத அடுத்த பட்சம் இது வந்து நம்ம லைஃபுக்குமே தேவை, எல்லா பீப்புளுக்கும். இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா 330 பெர் ஆனம், வருஷத்துக்கு 330 பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 436. ஆக்சுவலாக ரீசார்ஜ் பண்ணுறோம்ல மொபைலுக்கு, அந்த காசு தான் வரும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. பெர் ஆனம் மாதம் கிடையாது, வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணலன்னா ஒரு பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்களே சொல்லிடுவாங்க இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது போட்டுக்கோங்க. அதாவது முன்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் சார் ஒரு பாலிசி போட்டுக்கங்கன்னு கேட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க முன்னொரு காலத்தில். இப்போலாம் அது அப்படியே மாறி போச்சு. அவங்க போய் விற்கிறாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ நான் போய் ஒருத்தவங்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீம் போட்டுக்கிறீங்க, இயற்கையான முறையில் இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ போகும்னு சொன்னால் அதை போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? உயிரோடு இருக்கப்போ ஒரு பைய காசு கொடுக்க மாட்டான், இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பேங்க்கு கூட ஒரு டைப் போட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் பேங்க் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது பேங்க் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இதுவே கொஸ்டினாக கேட்பாங்க, பேங்க் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன அப்படின்னு சொல்லி. இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேங்க்கும் சேர்ந்து ஒரு டைப். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா வாடிக்கையாளர் கஸ்டமர், அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஒரு பாலிசியை போட்டுக்கங்க, இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த மாதிரி உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும், பேங்க்குக்காரவங்களே என்ன பண்ணிடுறாங்க உங்களுக்கு போட்டுறதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. அந்த பாலிசி விற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் பேச தேவையில்லை. இப்போ எதிர்நீச்சல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் பிரியானந்த் கூட சிவகார்த்திகிட்ட போய் பேசி ஒரு பாலிசி போட்டுக்கங்கன்னுவாங்க. அவரும் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டு மாறிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பேங்க்கோட லிங்க் பண்ணி அந்த பேங்க்கை என்ன பண்ணிடுறாங்கன்னா உங்களை பாலிசி போட வச்சிடறாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இப்படி ஒன்று இருக்குது போட்டுக்கங்க. இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா நீங்களே ஸ்ட்ரைட்டாக பேங்க்கோட போய் கேட்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம்னா இதோடைய அப்ரிவேஷன், இது எது ரிலேட்டடானது மாற்றி கீத்தி போட்டுறாதீங்க. ஜீவன் ஜோதி அப்படின்னாலே ஜீவன் உயிர் காப்பீட்டு திட்டம். நீங்கள் இப்போ சாட்டுக்கு இது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு மாற்றி கீத்தி போட்டுறாதீங்க. ஆப்ஷனில் இருந்ததுன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமை எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ப்ரீமியமாக செலுத்துறோம்னா 436 அவங்களே பிடிச்சிப்பாங்க ஆட்டோ டெபிட்னு சொல்லி. முன்னாடி 330 தான் இருந்தது, இது தேவைப்படாது. இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். நான் ஸ்டாட்டிக்காக எடுத்துறேன், நீங்கள் பார்த்து படிச்சு லேர்ன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 2 lakh. நேச்சுரல் டெத்து தான், நேச்சுரல் டெத்து, இயற்கையான முறையில். சரிங்களா? சூசைட்லாம் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேயே போட்டிருக்கேன், அந்த ஸ்கீம்லேயே போட்டிருக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, நோட் பண்ணிக்கிறேங்க.